இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரச கட்டிடத்தின் மேல ஈரான் ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அந்த ட்ரோன் போய் நேரடியா அந்த கட்டிடத்துல மோதி ஒரு வெடிப்பு சம்பவம் அங்க பதிவாகி இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, சும்மா இல்லாம அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியால போய் ஈரான் ஒரு லூசர் கண்ட்ரி, த லூசர் ஆஃப் த மிடில் ஈஸ்ட்னு சொல்லி ஒரு போஸ்டர் போடுறார். அதுக்கு கீழே சொல்லியிருந்தார், ஈரான் சரணடைய வேணும், சரண்டராக வேணும்னு சொல்லி ஒரு போஸ்டர் போட்டிருந்தார். இந்த போஸ்டர் பார்த்ததுக்கு பிறகு ஈரானோட ரிவல்யூஷனரி கார்ட்ஸ் என்ன செஞ்சிருக்கிறார்கள் சொன்னா, அதுக்கு பிறகுதான் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேலையும் குவைத் கட்டடத்தின் மேலையும் துபாயில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்டடத்தின் மேலையும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஒரு ஜோக்லையும் வரும், வடிவேல் ஒரு ஜோக்லையும் வரும் தானே, இவன் சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கட்டு. அந்த மாதிரி ஈரான் தண்டபாட்டுக்கு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் செஞ்ச வேலையால மறுபடியும் ஈரானால தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது.